வாட் இஸ் தி ப்ரெடிகேட் அஃபென்ஸ்? நம்ம தொடர்ந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன என்பதை அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்திடம் விளக்க வேண்டும். அது என்ன என்பதை விளக்கும் வரையில் தடை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் குறிப்பிட்ட நடிகர்களுக்கெல்லாம் தற்காலிகமாக ரிலீஃபு. ஸோ இப்போ ஆகாஷ் தலைமறைவாக இருக்கும் ஆகாஷ் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணால் தான் அடுத்த ஷெட்யூலு பராசக்தி போகும். இப்போ அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்கிற போராட்டம் வரைக்கும் தான் ஒரு ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி ஷெட்யூலை முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி எலெக்ஷனுக்கு இந்த தேர்தலுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகுமா என்பது ஆகாஷ் வெளியே வர வேண்டும். இது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிக வெற்றி என்று சொல்லலாம். தற்காலிகம் என்பதை நான் கவனமாக பயன்படுத்துகிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான சட்ட கேள்வியை இதில் எழுப்பியிருக்கிறது. டிவிஎஸ்சியோட எஃப்ஐஆரில் சில இண்டிவிஜுவல்ஸ் மேலே வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி ரைடு பண்ணுவீங்க? இண்டிவிஜுவல்ஸ்க்கு எகென்ஸ்டான ஊழல் வழக்காக இருந்தால் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வருது. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை நீங்கள் விசாரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாலதி ஒரு டாஸ்மாக் எம்ப்ளாயி, மாலதி மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கு. நீங்கள் மாலதியை விசாரிங்க. மாலதி வேலை செய்கிற ஆர்கனைசேஷன் எப்படி விசாரிக்கிறீங்க என்ற கேள்வியைத்தான் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. தமிழக அரசின் சார்பாக திரு கபில் சிபல் மற்றும் டாஸ்மாக் சார்பாக திரு முகுல் ரோஹத்கி ஆகியோர் ஆஜராகி இன்று வாதாடினார்கள். தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வின் முன்பு இது வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது